அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது நமக்கே நல்லது நடக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலர் பல பேருக்கு உதவி பண்ணிட்டு அவங்க போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி இங்க ஒருத்தர் யாருக்கு என்ன உதவி பண்றாரு, எப்படி சிக்கல்ல மாட்றாரு, அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வராருன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம கேட்க போற ஒளி புத்தகம் புதுமை பித்தன் அவர்களின் திறந்த ஜன்னல். சாயங்காலம் சிறு பசி என்ற நினைப்பை சாந்தி செய்ய ஒரு ஹோட்டலுக்குள் சென்றேன். கூட்டத்திலே இடம் கிடைப்பது கஷ்டந்தான். எனினும் என் அதிர்ஷ்டம், ஒரு மேஜை காலியாக இருந்தது. போய் உட்கார்ந்தேன். என்ன சார் வேண்டும்? ஏதோ வேண்டியதை சொல்லிவிட்டு எண்ணத்தையோ பற்றி யோசித்துக் கொண்டு இருந்து விட்டேன். அவன் வைத்துவிட்டு போனதையும் கவனிக்கவில்லை. மறுபடியும் என்ன சார் வேண்டும் என்று குரல் கேட்டது. முன்பே சொல்லியாகிவிட்டதே என்று நினைத்து திரும்பினேன். அவன் கேட்டது என்னை அல்ல, என் எதிரில் இருந்த ஒருவரை. மெலிந்த தேகம், கிழிந்த சட்டை, ஆனால் அழுக்கில்லை. கிழிசல் தைக்கப்பட்டிருந்தது. 2-3 வாரம் கத்திப்படாத முகம். சோர்வடைந்திருந்தாலும் கண்களில் ஒருவித பிரகாசம் தென்பட்டது. கீழே குனிந்து மேஜைக்கு அடியில் இருந்த கைகளை கவனித்துவிட்டு ஒரு பெருமூச்சுடன் அது வெகு மெதுவாக வந்தது. 1/2 கப் காபி என்றார். முகத்தில் பசி என்பது ஸ்பஷ்டமாக எழுதியிருந்தது. கையில் சில்லறை இல்லை போலும். இதனால்தான் கீழே கவனித்து பார்த்து கொண்டார். பார்ப்பானேன், நினைவில் இல்லாமலா போய்விடும்? யாரோ என்னை போல் இலக்கிய உலகத்தில் வேலை செய்பவர் என்ற முடிவுக்கு வந்தேன். அவர்களுக்குத்தானே இந்த கதி வரும். சகோதர தொழிலாளி என்ற பாசம் ஏற்பட்டது. உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை. தர்ம உணர்ச்சியால் அல்ல, சகோதர பாசத்தால். எப்படி ஆரம்பிப்பது? கோபித்துக் கொள்வாரோ என்னவோ? பக்குவமாக சொல்லி பார்த்தால் என்ன, குடிமொழிகி போகிறதா? தங்களை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று மனமறிந்து பொய் கூறினேன். பார்த்திருக்க முடியாது. இது தடை உத்தரவு மாதிரி இருந்தது. இருந்தாலும் இன்னொரு தடவை. எனக்கு பசி பிராணன் போகிறதே, தங்களுக்கு உடம்பிற்கு என்ன என்று காப்பி கோப்பையை கூர்ந்து நோக்கினேன். பசியாமல் ஏன் ஓட்டலுக்கு வர வேண்டும் என்றார். சரி, மறந்து போயிருக்கும். அதனால் என்ன? நீங்கள் இன்று என்னுடைய விருந்தினராக இருக்க வேண்டும். இன்று என் பிறந்த நாள் என்றேன். காசை கண்டபடி இறைக்காதேயும் என்றார். பாதகமில்லை, தயவு செய்து. சரி, உமதிஷ்டம் என்றார். இருவரும் குதூகலமாக சாப்பிட்டோம். குதூகலம் என்னுடையது. அவர் மௌனமாகத்தான் சாப்பிட்டார். இடையிலே 2 வார்த்தை சிக்கனமாக இருப்பதை பற்றி. வெகு கூச்சமுள்ள பிராணி போலும். இந்த ரகத்தை எனக்கு நன்றாக தெரியும். இலக்கியத்தில் இது எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே. மிகவும் கஷ்டப்பட்டவர். அதனால்தான் சிக்கனத்தில் அதிக கருத்து. ஒரு குழந்தையை போஷிப்பதைப் போல் மனம் கோணாமல் நாசூக்காக செய்தேன். பில் ஏறக்குறைய 1 ரூபாயை எட்டிவிட்டது. எழுந்திருந்தோம். மௌனமாக அவர் முன் சென்றார். பணத்தை கொடுக்க சில நிமிஷம் தாமதித்தேன். நேராக வெளியே சென்று ஒரு பளபளப்பான ஹில்மன் காரில் கூசாமல் ஏறி உட்கார்ந்தார் அந்த மனுஷர். எனக்கு தூக்கி வாரி போட்டது. பைத்தியமோ என்ற சந்தேகம். மோட்டார் டிரைவர் இயற்கையான சாவதானத்துடன் காரை விட்டு கொண்டு போய்விட்டான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஹோட்டல் கேஷியர் என்னமோ தெரிந்தவர் போல் விழுந்து விழுந்து சிரித்தார். நான் விழித்தேன். அவன் பெரிய லட்சாதிபதி, பெரிய கருமி, கஞ்சன். யார் தலையையும் தடவுவதில், இந்த சாப்பாட்டு விஷயத்தில்தான் ஒரு பைத்தியம். இன்று நீர் அகப்பட்டு கொண்டீர் போலிருக்கிறது என்றார். நானும் சிரித்தேன். எதற்கு என்று எனக்கு தெரியாது. தர்மம் செய்வதில் எவ்வளவு கஷ்டம் உண்டு பார்த்தீரா என்றார். நான் தர்மம் செய்யவில்லையே என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன்.